ஹாய், வெல்கம் டு NM ஈட்ஸ். நான் இன்றைக்கு ஈரப்பிளாக்கா கறி சின்ஸ் லாஸ்ட் இயர்லேருந்து நான் போட இருந்தேன். பட் எனக்கு ஈரப்பிளாக்கா நான் போகிற டைம் தான் அது இதாக வந்துச்சு. இப்பயும் பெருசாக மார்க்கெட்டில் இல்லை. லாஸ்ட் வீக் ஒரு மனுஷன் ஒரு காய் 150 ரூபாய்க்கு விற்றான். அப்போ லாஸ்ட் வீக் வேண்டிட்டேன். ஆனால் அது ஃப்ரிட்ஜுக்கு இருந்து அந்த மேல் தோல் கொஞ்சம் கருப்பாக வந்துட்டுது. பட் உள்ளுக்கால சீவைக்க க்ரீனாக இருந்துச்சு தான். ஆனால் நான் வெட்டின அப்புறம் கயறுவிட்டேன். டோன்னும் நான் ஈரப்பிளாக்கா கயறுனா எனக்கு ஞாபகம் இல்லை. லாஸ்ட் டைம் கனடாலேயும் வேண்டினா ஆனால் அங்கே சரியான எக்ஸ்பென்சிவ். பாதி துண்டு 650 அப்படி வேறுமா. நான் சேலில் நான் வேண்டினபடியாக பாதி அவங்க வெட்டி ரெப் பண்ணினாப்புல அதை கொண்டு கறி காய்ச்சுவோம் வந்துட்டு என் ஹபீட்டை கேட்டேன், எனக்கு கேமரா எடுக்கிறீங்களான்னு மாட்டேன்ட்டேன். ஸோ அது அப்படியே ஃப்ரீசருக்காக கிடந்து நான் வெறும் மட்டும் கிடந்துச்சு. அப்புறம் அம்மா தூக்கி எறிஞ்சிருப்பா. அம்மா எதுவும் ஃப்ரீசருக்கு எதுவும் இருந்தால் தூக்கி எறிகிறதான் இல்லை. ஸோ அது லாஸ்ட் இயர் இங்கேயும் நான் போகிற டைம் வந்ததா. நான் எங்கிட்ட ஒரு காலத்தில் ஒரு ஆலமரம் மாதிரி எங்களோட கிணத்தடியில் காய்ச்சி கொட்டும். ஆனால் அம்மா காய்ச்ச மாட்டா. எந்த அம்மாவுக்கு தனக்கு வயிற்று குத்து கொண்டு காய்ச்ச மாட்டா. இந்த ஓலை பின்ன வார சனங்கள் தான் எடுத்துக்கொண்டு போகிறதுகள். ஆனால் பிறகு 96 பிடிச்சி 2002 விட்ட படையினர் அந்த மரத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் எங்கள்கிட்டேருந்து பெரியம்மா வீட்டுக்கு ஒரு கண்டு போயிருக்கு, மாமா வீட்டுக்கு ஒரு கண்டு போயிருக்கு, அதெல்லாம் காய்க்கும். ஆனால் நான் வீட்டை கேட்க போகிறேன் இல்லை. நான் இந்த லாஸ்ட் வீக் சந்தையில் கொடியாம சந்தையில் வேண்டிட்டு வரைக்கும் பெரியம்மாட மரத்தில் அங்கே வீட்டில் தெரிஞ்சது உண்டு. பெரியம்மாட சேவன்டான் இருக்கிறாருங்க. பட் நான் யார்கிட்டையும் இப்போ 2 இயர்ஸுக்கு முதல் மாமா விட்ட கேட்டனாக்கம் அப்போ கிடைக்கல. ஸோ அதால் நான் காசை கொடுத்தே வேண்டிட்டேன். எங்கிட்ட ஒரு குட்டி மரம் வச்சம். அது லாஸ்ட் இயர் மட்டும் தப்பி இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் பட்டுட்டது. இது இங்கே நான் திருப்பி உண்டாக்கினா சரி ஒழிய மேட்டும்படி சவசம் அது ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்குது. அந்த மரம் ஒரு 3-4 பூ பூத்து கிடக்குது. அதுவும் எப்போ படுகுதோ தெரியலை. எங்களோட பரங்கி என்னம்னா அதுவும் எங்கள்கிட்ட ஒரு மெரிசுவில்லை. அந்த நேரம் எங்கள்கிட்ட தான் இந்த பரங்கி என்னம்னா இந்த ஈரப்பிளாக்கெல்லாம் அம்மாட மம்மி பப்பாட டீ எஸ்டேட்லேருந்து எல்லாம் கொண்டு எல்லாம் நேரத்தம்பழம் அதெல்லாம் இனிக்கிற நேரத்தம்பழம். அந்த தஞ்சரின் அங்கே ஆரஞ்சில் வேறும் இங்கே க்ரீன் ஆனால் பழுத்த ஆரஞ்சு எல்லாம் சோழியாக இருந்தது. எங்களோட கிராண்ட் மதர் இருக்கிற காலத்தில் ப்ளீஸ் அந்தளவு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவட இடத்துக்கு நான் வரலாம். பட்டு நான் இங்கே இருந்தா எனக்கு அவட மாதிரியான குணங்கள் இருக்க வேண்டும். அம்மா பேசுவா. அதனால் நான் பார்க்க யோசிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஈரப்பிளாக்கா கறி அது எங்கட சகோதர இனத்தவர் என்ற முறைப்படி தான் நான் இதன்றேன். பேரங்களில் எல்லோரும் காய்ச்சிற மாதிரி நார்மலாக காய்ச்சையில் நீங்களும் பார்த்து மகளுங்க. ரைட், இப்போ நான் இதுக்கு ஒரு பவுடர் மேக் பண்ண போகிறேன். அது எங்கட கடுகும் மிளகு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் காணும். கொஞ்சம் நான் ஸோ மிளகும் ஒரு 1/2 டீஸ்பூன் காணும். ஏன் நாங்கள் கடுகு போடுறோன்னா பிளாக்கா கொஞ்சம் ஹார்டான இது. அதை டெண்டரைஸ் பண்ணும். கடுகு எதையும் அந்த டெண்டரைஸ் பண்ணுற சாமான். மஸ்டர்ட் அதான் வெள்ளைக்காரன் மஸ்டர்ட் பேஸ்ட் அதிகமாக இறைச்சியல் எல்லாத்துக்கும் போடுவாங்க. இங்கே பாருங்க, அரை சின்ன கரண்டியில் 1/2 டீஸ்பூன் இதுவும் மெட்டது 1/2 டீஸ்பூன் மிளகும் போட்டிருக்கேன். இது ஒரு கரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் மிச்சத்தை பாருங்க. எடுக்கிற போகிறேன் பாருங்க. கடுகையும் மிளகையும் முதல் அரைக்க போகிறேன். நான் எடிட் பண்ணினாலும் 2 நாள் எடுக்குது. நான் டவுன்லோட் பண்ணினாண்டாலும் வீடியோஸ் உங்களுக்கு சேரேன். இந்த என்னமோ தெரியலை. இங்கே
ஓகே மக்களே, இங்கே பாருங்க, எங்கட கடுகு மிளகும் பவுடராக வந்துட்டீங்கன்னா ரைட். அந்த கடுகு தான் கொஞ்சம் சரசரண்டி இருக்கிறேன். இந்த கிரைண்டர் இஸ் ஓல்டு. மற்றாக்களுக்கு வேண்டி கொடுக்குறேன், எனக்கு இன்னும் என்ன பாடா இல்லை. மற்றாக்களுக்கு இந்தியன் மிக்ஸி வேண்டி நான் என்னடா இந்தியன் மிக்ஸி வேண்டோன்னு மட்டும் ஈகராக இருந்தது சின்ஸ் லாஸ்ட் இயரில் இருந்து. பட் வேறாக்களுக்கு அது ஏழைகளுக்கு ஏதோ சந்தோஷப்படட்டும். கடுகு மிளகும் பவுடர் ஆக்கிட்டேன் மக்களே. இப்போ வந்து வெட்டி வச்ச ஈரப்பிளாக்கா தண்ணிக்கு போட்டு வச்சு நம்ம மக்களே பாருங்க. பிகாஸ் அது கயிறு உருதண்டு உங்களுக்கு தெரியுதோ தெரியல. கயிறு உருதண்டு இந்த டிஷ்ஷுக்குள்ளேயே தண்ணி, அது அவிகிற டிஷ்ஷுக்குள்ளேயே தண்ணி போட்டு வச்சேன். ஆனால் நான் 2ஆம் பால்லையும் வைக்கலாம். பட் இது இந்த தண்ணியே வேஸ்டாக்கா இதுலேயே கொஞ்சம் அவிய விட்டுட்டு தலைப்பால் விடுறேன்லாம். ஸோ நான் இதுக்கு இல்லை வச்சுட்டேன்னா இனி இருக்குல்ல கொஞ்சம் உள்ளியும் இந்த இடித்த பவுடர் இருக்குல்ல ஒரு 3-4 உள்ளிப்பல் அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு மூன்று 4 உள்ளிப்பல் பச்சை மிளகா அரைச்ச மிளகும் கடுகும் இதுக்கெல்லாம் இதை போட்டு நான் ஒரு இடிக்க போகிறேன். நாங்கள் சின்ன உரலில் அதான் அந்த பேஸ்ட், அதான் அதை டைஜஸ்ட் பண்ணும். ஆனால் சில ஆக்கள் என்ன செய்கிறேன்டா உள்ளி நல்லா போட்டால் தான் வாய்வு எடுக்குமெண்டு உள்ளி போட்டாலும் பிரயோசனம் இல்லை மக்களே. நீங்கள் பெருங்காயம் கட்டாயம் போடணும். நான் இது பெருங்காய பவுடர் வந்து லூஸாக வேண்டேன். நான் 100-250 கிராம் ஜெஃப்னால பெட்டா பலசண்ட கடை இருக்குது. அந்த கருவாட்டு கடைக்கு போகிறதுக்கு முதலாக உங்களோட அதில் எல்லா எசன்ஸ் எல்லாம் விற்கிற கடை அவங்கள்ட்ட லூஸாக 100-250 என்று வேண்டலாம். நீங்கள் நான் லூஸாக வேண்டித்தான் வச்சுருக்கணும் பவுடர். கட்டாயம் இது போடணும். உள்ளி போட்டால் வாய்வு எடுக்க மாட்டதெல்லாம் முக்குத்தனம். இதுக்குள்ள ஒரு இஞ்சி துண்டையும் போட்டு இடிக்கலாம். இஞ்சி இப்போ தான் மார்க்கெட்டில் வேண்டிட்டு வந்தேன், எடுத்து வைக்க மறந்துட்டேன் மக்கள். வேண்டுறோம் பாருங்க மக்களே, ஒரு சின்ன துணி இஞ்சி தான் போடுறேன். அவ்வளோ பெருசாக இல்லை. அதையும் ஒரு கொஞ்சம் சரியான எக்ஸ்பென்சிவ் மக்களே. இங்கே இஞ்சி 100 கிராம்ஸ் வந்து ஏதோ 260 ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இல்லை. ஒரு கடையில் 300, ஒரு கடையில் 260. ஏன்னு இப்படி சாப்பிட்றாங்களோ இஞ்சியால். ஓகே மக்களே, ஒரு சின்ன துண்டி இஞ்சி போட்டேன் நான். இப்போ அரைச்ச கடுகு மிளகு பச்சை மிளகா உள்ளி ஒரு சின்ன துண்டி இஞ்சி இதை நான் இடிச்ச ஒரு பேஸ்ட் ஆக்க போகிறேன். ஓகே மக்களே, நான் இப்போ இவருக்கு எங்களோட கொஞ்சம் செவமழை போட போகிறேன். அதாவது எங்களோட மஞ்சள் போட போகிறேன், அவிய விட போகிறேன். மஞ்சள் போட்டு எங்களோட ஈரப்பிளாக்காயை நான் இவருக்கு கொஞ்சம் டெர்மரிக்க போட்டு அவிய விட போகிறேன். அவிஞ்சு வரைக்க தான் அந்த பேஸ்ட் கடுகு மிளகு பச்சை மிளகா உள்ளி இஞ்சி போட்ட பேஸ்ட்டை போடுவேன். ஓகே மக்களே, இப்போ நான் இவரை அவிய விட போகிறேன். எடுத்தோன்னா ஃபுல் ஹீட்டில் போயிடும் இந்த கேஸ். டக்குன்னு எரிச்சு போட்டு மாட்டேன். கொண்டக்கடலையை வச்சு எரிச்சு போட்டேன். ஏர்லி மார்னிங் 4:30 அம்மா கதைச்சா அதோட அது நான் எவ்வளோ வினிகரம் விட்டு பேக்கிங் சோடாவும் போட்டு வந்த ஸ்டெயின் போகுது இல்லை மக்களே. நல்ல ஒரு பேன் கொஞ்சம் கருப்பாக இருக்குது பார்ப்பேன். பிறகு பழப்புளியையும் போட்டு அவிச்சு பார்த்தேன். ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெயினாக இருக்குது. அவர் அவியறதுக்கு இடையில் மக்களே நான் வந்து இன்றைக்கு கொடியாம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் வந்து அந்த ஃபிஷ்ஷையும் கழுவி போட்டுது. நல்ல முரல் மீன் அம்பிட்டுது மக்களே. அதுக்கு கனடாலேண்டா அது ஒரு ஊத்தையாக இருக்கும் அந்த முரல் மீன். வேண்டவே அறியண்ணமே இருக்கும். இங்கே நல்ல க்ரீனாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுது. 1/4 கிலோ ஏதோ 300 தான் போட்டாங்க. 250 சம் இல்லை, அது வந்து நெத்தலி மீன் 250, இது ஏதோ 300 தான் போட்டுக்கணும்.
எனக்கு கணக்காக 3 மீன் வந்துச்சுது. பட் நாங்கள் முரல் மீன் வேணால் எங்களோட அப்பாவுக்கு வெள்ளரிசி சோறும் முரல் மீன் பொரியலும் மாங்காய் போட்டு முரல் மீன் சொதியும் தான் வைக்கணும். அப்போ நான் இன்றைக்கி ஈரப்பிலாக்கா கறி காய்ச்சறதால நான் இன்றைக்கு எனக்கு கிரேவிக்கு ஒன்றும் இல்லை. பட் இன்றைக்கு இந்த முரல் மீனை இன்றைக்கே செய்து சாப்பிடணும் போல இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு எனது மீன் இருக்குது. பட் அப்படி இல்லாட்டிக்கு ஈரப்பிலாக்கா கறிக்கு கடைசியில் கொஞ்சம் தூளை போட்டு விளையாட காட்டலாம். பட் நீங்கள் பார்க்குற கறியண்டா அது க்ரீனாக தான் எனக்கு காட்டணும். ஸோ நான் இன்றைக்கி முரல் மீனை பொரித்து மாங்காய் போட்டு சொதி வைக்க போகிறேன். மாங்காய் சொதியை வைக்கிறதுக்கு இப்போ தயார் பண்ண போகிறேன். பார்த்து மக்களே. இது நான் நடுவில் கேஸில் வைக்கிற அடுப்பில் வைக்கிறேன் இல்லை. பின்னுக்கு கருப்பாக தண்டுருக்கு முந்தையவே பாவிச்சிருப்பி நம்ம அடுப்பில். பட் நவுடேஸ் கேஸ் தான். அப்போ இதில் பயம் இல்லாமல் கேரி போடலாம். ஸோ மீனுக்கு கொஞ்சம் வெட்டின பச்சை மிளகாய் வெங்காயத்தை போடுவோம். சின்ன வெங்காயம் தான் நான் இங்கே வந்தால் பாவிக்கிறது. ஸ்லோனில் வந்தால் சின்ன வெங்காயம் தான். அங்கே தான் எக்ஸ்பென்சிவ். எந்த நாளும் நான் சின்ன வெங்காயம் தான் பாவிப்பேன். மெடிக்கலி இஸ் குட். பாருங்க மக்களே, இதுக்குள்ள பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டிருக்கிறேன். இனி நம்மட மாங்காயை சீவி போடுவோம். எங்களுக்கு தானே இந்த மாங்காய் கொட்டி தள்ளுது. இந்த நாள் இப்படி தாட்டிட்டு போவாங்கள்ல, அரைவாசியை தின்னுட்டு அரைவாசியை அந்த போன முறை மாதிரி மாங்காய் கணக்க காக்கையில் அந்த காய்ச்சதுலேயே அரைவாசியை சாப்பிடுவாங்க, அரைவாசியை கீழே அப்படி தாட்டிட்டு போவாங்க. நான் எடுத்து வைக்கிறது. கொஞ்ச நாளையில் பழமாவும் வந்துடும். பழமாக வந்து சாப்பிடாம அப்படியே எறிகிறது. இது கொஞ்சம் இதாக வந்துட்டது. எத்தனையோ அன்றைக்கு 6 மாங்காய் எரிஞ்சிட்டேன் மக்களே. வத்தல் போட்டு வச்சிருக்கலாம். அங்கே கொண்டு போய் இருக்குது விட்டாங்க. போன முறை கொண்டு போன வத்தல் காற்றுக்கு விழுந்து. இந்த டைம்லாம் காற்றுக்கு விழுந்து. இந்த முறை அவ்வளவு இல்லை. ஸோ மக்களே, லைட்டாக இதாக வந்துட்டார். பரவாயில்லை. நோட் ரோ மேங்கோ லைட் ஜெலுவாக வந்துட்டார். பட் அதில் புளி இருக்கும். அது முரல் மீன் சொதுக்கி பால் விட்டு வச்சா எங்களோட அப்பாட ஃபேவரட் மக்களே. அவர் சொல்லுவார், அந்த மாதங்களில் தான் போய் முரல் வேண்டுவாங்க. ஸோ அவர் அதனால கிளம்புல ஒர்க் பண்ணக்கே யாரோ பொறிச்சு கொண்டு வரவங்களாம் மாதங்கள்லேருந்து. பாவம் அந்த சாப்பிட்ட ருசி அவருக்கு. ஓகே மக்களே, பாருங்க. மாங்காய், பச்சை மிளகா, பச்சை கொச்சிக்காய்னு சொல்லுவாங்க ஆக்கள், அண்ட் எங்கிட்ட சின்ன வெங்காயம். இனி இதுக்கெல்லாம் மஞ்சள் வெந்தயம் போட்டு மீனை போட முதல் மஞ்சள் போடுறேன் மக்களே. இந்த முரல் மீன் ஓகே. மஞ்சள் டியூமரிக்கும் போட்டாச்சா? ரைட். அது உள்ளியும் போடலாம். உள்ளியும் போடுறதே. எனக்கு உள்ளிப்பள்ளி பாவிக்கிறேன் மக்களே. எனக்கு இந்த இருட்டவர் சின்ட்ரம் இருக்கிறோடையா. ஸோ ஒரு 3-4 தான் பாவிப்பேன். இது வெங்காயமும் பாவிக்கிற குறைவா. ஆனால் சின்ன வெங்காயம் தான் இந்த நாட்டில் பாவிக்கிறேன். உள்ளியும் போட்டாச்சா? உள்ளி, சின்ன வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், மிளகாய், தென் மாங்காய், மஞ்சள் இவ்வளோ போட்டுட்டேன்னா என்கிட்ட வெட்டி வச்ச மீனை பாருங்கோ. வெட்டி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் மக்களே. இதில் குட்டி பீஸுகளை எல்லாம் எடுத்து சொதிக்கி போடுவோம். 3 வேண்டினா 3 சொதி இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும். தின்னேரம் இடியப்பமாக வச்சா தலையெல்லாம் எந்த டாக்ஸுக்கு. அதுக்குள்ள 2 கிழக்கன் மீனும் வந்துச்சுன்னா அவைகளுக்கெல்லாம் வளமையில மீன் தலை போட்டு சொதி வைக்கிறதான். இது தலை பார்க்க கொஞ்சம் மெரியனமாக இருக்குது மக்களே. ஸோ நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் 2 பீஸ் தான் போட்டேன் சொதுக்கி. எனக்கு கணக்க தேவையில்லை. இனி பொரிப்பேன். இந்த மீன் சொதிக்கு மக்களே மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், உள்ளி, மஞ்சள் போட்டு 2 மீன் துண்டும் போட்டேன் நான். அந்த முரல் மீன் அதுக்கு 2ஆம் பால் விடுறேன் மக்களே.
ரெண்டாம் பாலோட கொஞ்சம் தண்ணி விடுறேன் மக்களை. பிறகு முதல் பால் விடைக்க திக்காக வருவார் சொதி. ஏண்டா முதல் பாலை முதலே விட்டாண்டா பொங்கி ஊத்துண்டிடும். அதாவது எங்களோட தேங்காய் பால். ஓகே, அவர் அவிஞ்சு வந்த பிறகு இவரை வைப்பேன். ஆஃப்டர் தட் முரல் மீன் பொரியல். எங்களோட அப்பாவோட ஃபேவரட். முரல் மீன் வேணால் எங்களோட அப்பாவுக்கு குழம்பு வைக்கிற விருப்பம் இல்லை. பொரியலும் சொதியும் வெள்ளைச்சோறும். ரைட், ஓகே மக்களே. இவருக்கு கொஞ்சம் தண்ணி பாலும் ரெண்டாம் பால் கொஞ்சமும் தண்ணியும் விட்டு அவிய விட்டேனா. இல்லை வேறு தண்ணியும் தண்ணி இல்லைண்ணா, அது மீனுக்கு தான். வேறு தண்ணி இல்லை நான் அவிய விட்டேன்னா. இப்போ பச்சை மிளகா, மிளகு, கடுகு தூள், உள்ளி, இஞ்சி போட்டு இடித்த பேஸ்ட்டை இதுக்க போடுறேன் மக்களே. இனி எங்கட ரெண்டாம் பால் விட போடுறேன். விட போட்டு அவிஞ்ச பிறகு ரெண்டாம் பாலை விட்டு கொஞ்சம் இந்த பச்சை மிளகா, உள்ளி இதுகளோட வாடை போக அவிய விட்ட பிறகு முதலாம் பாலை விட்டு வெங்காயத்தை தாளித்து போட போகிறேன் மக்களே. இப்போ இந்த கூடு அரைச்ச கூடை போட்டுட்டேன். மஞ்சள் போட்டு அவிஞ்சு வந்த ஈரப்பிளாக்காய்க்க. ஹீட் வந்து லரியான இதில் வாரது சார் குறைச்சி விட்றேன் நல்லா. ஓகே மக்களே, நான் போட்ட கூடு ஈரப்பிளாக்காண்டு அவியது இல்லை மக்களே. என்னன்னு தெரியல, அதான் தற்கழிச்சிட்டதோ தெரியல. மடமேலையெல்லாம் நாங்கள் காய்ச்சுவோம், நல்லா இருக்கும். இன்றைக்கு கயர் ஊறிட்டுது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா தான் அந்த நாளையில் காய்ச்சிற ஒரு ஆள். நான் முந்தியெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கிறேன்னு ஒருக்கா. பட் இப்படி இந்த மாதிரி கயர் ஊறினதும் இல்லை. இவ்வளோ நேரம் அவிய விட்டும் என்ன ப்ராப்ளம்ன்ட்டு தெரியல. அம்மாட்ட தான் கேட்கணும். இல்லை நல்ல பள்ளியாக வேறு என்ன அம்மா காய்ச்சுவா. ஆனால் தனக்கு இதண்டு பெருசாக காய்ச்சுவேன். தலைப்பாலை விடுறேன் மக்களே. மாசுதான் இன்றைக்கு கறி கொஞ்சம் மழை மீன் வர மாதிரி அவிஞ்சு கள்ளியாக வேணும் மக்களே. இந்த காயில் தான் ஏதோ போல அது ஃப்ரிட்ஜுக்கு இருந்தபடியா ஐ திங்க் ஸோ. இது அம்மாட்ட தான் கேட்கும். கொஞ்சம் கட்டியாக கிடக்கும் மக்களே. அது களி மாதிரி வேற வரும் ஏதோ. இனி நான் இதுக்கு தாளித்து போட்டு விட்டேன்டா. சரி, மச்ச தலைப்பால் முதலாம் பால் வந்து சொதுக்கிட்டான். என்னென்ன கூட அரைச்சி போடுறேன்னு உங்களுக்கு காட்டி தந்துட்டேன் நானே. இனி நான் இந்த தாளிப்பு சட்டியில் வெறுத்து தாளிப்பு போடுறோம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன் மக்களே. இன்றைக்கி நான் தேங்காய் தான் விடுறேன். நடுவில் எனக்கு நல்லெண்ணெய் விட்டு அழுத்து போச்சு மக்களே தாளித்ததுக்கு. எங்கள்கிட்ட தேங்காய்னா அங்கே எங்களுக்கு கிடைக்காதானே. ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகத்தை சோம்பு கட்டு தான் இந்தியாவில் சொல்கிறாங்க.
கருவேப்பிலை பிடுங்கி வைக்கணும் மக்களே. கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கடுகு, வெங்காயம், தாளிப்பு. கருவேப்பிலை தோட்டமாக இருக்குது மக்களே, பிடுங்கி வைக்கல. பிடிச்சிக்க கொஞ்சம் காஞ்ச கிடந்தது. இனி போய் பிடுங்க பஞ்சியாக கிடக்குது நமக்கு மக்களே. அங்கே இந்த நாட்டில் காசை கொடுத்து விடுறோம். இங்கே போய் பிடுங்க பஞ்சி. அதில் ஒரு கொஞ்சம் வட்டி போய் கருவேப்பிலை பிடுங்கிட்டு வேற பஞ்சி பிடுங்கி வைக்கிறது என்னன்னாலும் நான் மறந்துட்டேன். கொஞ்சம் இதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சேன், அதான் இருந்துச்சு மக்களே. ஓகே, தாளிச்சிட்டன் வெங்காயம், பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை. இப்போ எங்களோட தாளிதத்தை கொட்ட போகிறேன். அதாவது எங்களோட ஈரப்பிலாக்கா இன்றைக்கு தற்கழிச்சிட்டு மக்களே, ஏன்னு தெரியல. அதான் அது கயர் ஊறி இருக்குது, இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. எனக்கு இதை பற்றி தெரியா, அம்மாட்ட தான் கேட்கணும், நான் அவிய மாட்டேன்றது வந்து மல்லு கட்டியாக இருக்குது. அதில் நல்ல களியாக வரும் மக்களே. வாட்ஸ் ராங் வித் இட்? கடைசியில் நான் உப்பு போட்டேன். நான் கிண நேரம் தண்ணியில் காலம்பரை வெட்டிட்டு மாக்கடுக்கு போகும்போதே போட்டுட்டேன். கயர் ஊறுதண்டுட்டு தண்ணிக்கே போட்டுவிட்டேன். அந்த தண்ணியிலே அவிச்சேன். I don't know what's wrong with it. கறி கொஞ்சம் கருப்பாக வரும் மக்களை. ஏன்னா மிளகு தூள் நீங்கள் விருப்பமாட்டா கொஞ்சம் சின்ன சீரத்தூள் போடலாம் கடைசியில். கடுகு மிளகு தானே இறைச்ச நாங்கள் டேஸ்ட்டை பார்ப்போம் மக்களை. உப்பு காணுமாண்டு கொஞ்சம் உரைக்குது மக்களே. நான் அரைக்கரண்டியை விட கொஞ்சம் மிளகு கூட போட்டுட்டேன். கொஞ்சம் உரைப்பார். சின்ன கரண்டியால் அரைக்கரண்டியை விட கொஞ்சம் கூட போட்டுட்டேன். லைட்டான உரைப்பாக இருக்கிறேன். ஓகே, இஸ் டன். நாங்கள் இனி இதை டிஷ் பண்ணுவோம். கொஞ்சம் கருப்பு கலர்லாம் நடிக்கும் இந்த கறி. இல்லை கண்டைக்கு எனக்கு கூட்டு கட்டிக்கண்டை வேணி நாண்டே காட்டியிருக்கலாம். டைம் இல்லை மக்களே எனக்கு. இன்னொன்று வாட்ஸ் ராங் வித் இட்? இங்கே பாருங்க மக்களே, ஈரப்பிலக்காயோட அந்த கயர் கலர் போகையில் அதான் இப்படி கலரில் இருக்குது. பட் இட்ஸ் நோ ஸோ நியூட்ரிஷியஸ். இதில் சரியான சத்துகள் இருக்குது மக்களே. கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னா மிளகு போட்டு, கடுகு போட்டு, மிளகு போட்டு ஸோ வச்சுட்டேன். ஓகே மக்களே, இந்த முரல் மீனை பாருங்கோ. கடைசியில் கருவேப்பிலையும் போட்டேன். முதல் போட சொல்ல மறந்துட்டேன் மக்களே. கருவேப்பிலை இப்போ கடைசியாக கருவேப்பிலை போட்டுருக்கு. வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், உள்ளி, மாங்காய், மஞ்சள், 2ஆம் பால், கொஞ்சம் தண்ணி. இதுக்கு தலைப்பால் விட்டு இறக்கினா முட்டை மீன் சொதிக்கு பொரியல் இருந்தால் சரி. ஓகே மக்களே, எங்களோட சொதிக்கு 1ஆம் பால், அதாவது தலைப்பால் 1ஆம் பாலை விட்டாச்சா. ஒரு கொஞ்ச நேரம் அவிஞ்சா சரி மக்களே. மாங்காய் அவிஞ்சிட்டு உப்பு தான் நான் அவியறதுகளுக்கு கடைசியெலாம் போடுவேன். ஈரப்பிலாக்காய்க்கு பெருங்காயம் போட மறந்துட்டேன் மக்களை. அது நான் இந்த கறிக்கிலேயே போட்டு சாப்பிடுவேன். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈரப்பிலாக்காய். ஓகே, மை சோதியோஸ் ஆர் ரெடி மக்களே. முலாம்பால் விட்ட பிறகு என்ன நேரம் கொதிக்க விடக்கூடாது, பொங்கும். எண்ணெய் திரள். எந்த சொதி ரெடி ஆறுன அப்புறம் டிஷ் பண்ணுவோம். இனி எங்கட முரல் மீனை பொரிப்போம் மக்களே. ஓகே மக்களே, எனக்கு ஒரு 3 துண்டு காணும் இன்றைக்கு. மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். அதால் மஞ்சள், உப்பு, அதோட கறி மிளகாத்தூள் பிரட்டி வச்சுருக்கிறேன். அப்படி தான் காமனாக எல்லா ஸ்ரீலங்கன்ஸும் செய்கிறது. என்ன கொதிக்கட்டும்.
பொரிக்க போகிற மக்களே. 1 2 3. ஓகே மக்களே, என்ற அதாவது ஈரப்பிலாக்கா கறி, முரல் மீன் பொரியல், அப்பாட ஃபேவரட் மாதிரி, மாங்காய் போட்ட முரல் மீன் சொதி, மாங்காய் உள்ளி வெங்காயம் எல்லாம் போட்ட கருவேப்பிலை எல்லாம் போட்டால் முரல் மீன் சொதி. இது இந்த சுட சுட முரல் மீன் சொதியையும் பொரியலையும் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. இதுவும் கருப்பு கறி வந்து கொஞ்சம் கருப்பு கலர் அடிக்குது மக்களே. அதுவும் கயறு ஊறிட்டு தான், பட் நாங்கள் இது போட்டால் லைட்டாக கருப்பு அடிக்கும் மிளகு போட்ட வழியாக. ஸோ பாருங்கோ. ஸோ இது வேற என் ஈரப்பிலாக்கா கறி. அதான் உங்களுக்கு நல்ல கலரில் வரையில தான் எனக்கு கொஞ்சம் கவலை. நான் பிஞ்சு காய வேண்டிட்டேனோ தெரியா. இதை அம்மா அப்பா 4:30க்கு அடித்தா தான் அதை பற்றி இருக்கா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடலாம். ஸோ மக்களே, இது வேற நீங்கள் இந்த ஈரப்பிலாக்கா கறி, முரல் மீன் போட்ட மாங்காய் போட்டு முரல் மீன் போட்ட சொதி, முரல் மீன் பொரியல் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முரல் மீன் பொரியல், மாங்காய் போட்ட முரல் மீன் சொதி, சகோதர இனத்தவர் மாதிரி ஈரப்பிலாக்கா கறி, முரல் மீன் பொரியல், முரல் மீன் சொதி, அது வெள்ளை சோறும் காய்ச்சி வச்சுருக்கேன் மக்களே. இது வேற அதை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் வேறு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் இது இந்த முறையில் ஈரப்பிலாக்கா கறி சும்மா மெட்டாக்கள் காய்ச்சிற மாதிரி நார்மலாக காய்ச்சிட்டு தாளித்து போடுறேன் இல்லை. தேர்ஸ் அ ரெசிபி, அதுக்கு ஒரு இது இருக்குது, அதை டெண்டடைஸ் பண்ண. நான் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஈரப்பிலாக்கா தற்கழிச்சிட்டுது. அது பிஞ்சு பிளாக்கா அப்படி செய்யுமோ தெரியல. அவருக்கு அம்மாட்ட கேட்கணும். அவங்க கொண்டு விற்கிறது தானே. நம்ம நான் முந்தி மாமா விட்ட ஈரப்பிலாக்கா கேட்க இன்னும் முத்தையிலன்னு சொல்கிறது. அப்போ அது முத்தினா தான் நல்லதோ தெரியாத மக்களே. அவன் விற்கிறான்னுட்டு கண்டுட்டு வேண்டிட்டேன். ஸோ இது போல் இந்த டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் பார்க்க விருப்பம்ண்டா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமர்த்துங்க. அப்போ கண்டினியூஸாக இந்த ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கலாம். லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அது எப்போதும் உங்களுடைய விருப்பம். யோர் விஷ். பாய்.